இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் எப்படி பவர் ஆஃப் 2 இல்லையான்னு பார்க்க போறோம். சப்போஸ் அந்த நம்பர் வந்து பவர் ஆஃப் 2 இருந்தா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இல்ல அந்த நம்பர் பவர் ஆஃப் 2 இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பவர் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கேன். 2 பவர் 0 1, 2 பவர் 1 2, 2 பவர் 2 4, 2 பவர் 3 8, 2 பவர் 4 16, 2 பவர் 5 32 and it goes on 2 பவர் 6 64 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து 3 இன்புட்ஸ் குடுத்துருக்காங்க. இன்புட் n ஈக்குவல் டூ 1 இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகணும். இன்புட் n ஈக்குவல் டூ 16 ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகணும். இன்புட் n ஈக்குவல் டூ 3 ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இருக்கிற பவரோட ஆன்சர்ஸில் மினிமம் வேல்யூவே 1 தான். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷனை ரிகர்சிவாக ரன் பண்ண போகிறோம். n ஈக்குவல் டு 1ன்னு வரப்போ நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகணும். மித்த எல்லா நம்பர்ஸுமே நம்மளுக்கு ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணணும். சப்போஸ் இங்க வந்து நம்மளுக்கு குடுத்திருக்க இன்புட் n ஈக்குவல் டூ 3 இருக்கா? அது வந்து ஆட் நம்பர். அப்ப டைரக்ட்டா அது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகணும். ஏன்னா n மாடுலோ 2 நம்ம 3 டிவைடட் பை 2 பண்ணா ரிமைண்டர் 1 கிடைக்கும். அதனால அது ஈவன் நம்பர் இல்லன்னு தெரியுது. ஸோ நம்ம வந்து ஈவன் நம்பர் இல்ல அப்படின்னாலும் n வந்து லெஸ் தேன் 0வா இருந்தாலும் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ண போறோம். இல்ல சப்போஸ் வந்து n டைரக்ட்டா 1ன்னு குடுத்துட்டாங்கன்னா அது ட்ரூ. இல்ல இந்த நம்பர்ஸ்ல வந்துச்சுன்னா இதை எப்படி செக் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம செகண்ட் இன்புட் எடுத்துக்கோங்க. இன்புட் n ஈக்குவல் டு 16. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. அது வந்துட்டு டிவைட் பை 2 பண்ண போறோம். ஏன்னா நம்மளுக்கு 1 வர வரைக்கும் ரன் ஆகணும். கரெக்ட்டா? ஏன்னா மினிமம் பவரே பார்த்தீங்கன்னா பவரோட ஆன்சரே 1 தான். ஸோ 16 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து இப்போ 8 வருது. இன்னும் நம்மளுக்கு 1 வரல. 8ங்கிறது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 2ல வருது. அதனால நம்ம ரன் பண்ணலாம். திரும்பி 8 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 4ன்னு வருது. இன்னும் நம்மளுக்கு 1 வரல. திரும்பி 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2ன்னு வருது. அதுக்கப்புறம் 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சு. நம்ம n ஈக்குவல் டு 1ங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அப்போ அது டைரக்டா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து லாஜிக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. இதுதான் சம்மு. இப்ப நம்ம வந்து கோட் டைப் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன்? n ஈக்குவல் டு 1ன்னு வரப்ப நம்மளுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இஃப் n ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் ட்ரூ. இல்லாட்டி எனக்கு வந்து if n less than or equal to 0 or n modulo 2 ஈக்குவல் டு 1. அதாவது ஆட் நம்பர் ஆவோ இல்ல லெஸ் தேன் 0வா இருந்தா எனக்கு அது பவர் ஆஃப் 2 இல்லைன்னு நல்லா தெரியும். ஸோ அதனால எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ். இல்ல நம்மளுக்கு ஈவன் நம்பர் அதாவது 16 அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுவோம். டிவைடட் பை 2 பண்ணி n டிவைடட் பை 2 பண்ணி. ஸோ ரிட்டர்ன் இஸ் பவர் ஆஃப் 2. இப்போ 16 இருக்கிறத நான் டிவைட் பை 2 பண்ணும். ஸோ n டிவைட் பை 2. இப்படி பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் n ஈக்குவல் டு 1 இருக்கு. ஸோ டைரக்டா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிரும். அடுத்து 16. ஸோ 16 இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் ஃபால் ஆகாது. ஸோ இது வந்து திருப்பி கால் பண்றோம். 16 பை 2 அப்ப 8 வரும். 8 பை 2 4 வரும். 4 பை 2 2 வரும். 2 பை 2 1 வந்துடும். ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு வந்த உடனே இது வந்து ரிட்டர்ன் ட்ரூ ஆயிடும். தேர்ட் நம்பர் வந்து ஆட் நம்பர், அதாவது n ஈக்குவல் டு 3. 3 மாடுலோ 2 பண்ணா நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வருதா, அதனால அது ஆட் நம்பர், அதனால டைரக்டா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆயிடும். இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். 3 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆச்சு. தேங்க்யூ.